எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கை அது எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, திருப்தியே இல்லாமல் தான் போயிட்டு இருக்கும். எது இருந்தாலும் எப்பையும் வாழ்க்கை நம்ம நினச்சது மாதிரி அமையவே அமையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் ஒன்று முடியும், நாம் அந்த வாழ்க்கையை நாம் நினச்சது போல் மாற்றி அமைச்சிக்கலாம். அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. சந்தோஷம் அப்படிங்கிறது என்ன? எல்லாத்தையும் தேடி தேடி கிடைச்சாதான் அது சந்தோஷமா? இல்லை, நம்மக்கிட்ட இருக்குது பாருங்க, அதை நாம் அனுபவித்தாலே அது நமக்கு ஒரு சந்தோஷம்தான். நம்மக்கிட்டே சந்தோஷம் இருக்கும்போது நம்ம ஏன் அடுத்த வெளியில் போய் சந்தோஷத்தை தேடி தேடி ஓடணும்? நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த ஒரு நொடி, இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், இந்த ஒரு நொடி போனால் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. அதனால் கடந்து போன நொடிகளை நினச்சி என்றைக்குமே கலங்கி நிற்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் இன்னும் கடக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதை பற்றி சிந்தியுங்க. வாழ்க்கையில் ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. யார் நம்மளை தடுக்கி விட்டாலும் சரி, நாமளே தடுக்கி விழுந்தாலும் சரி, சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எந்திரிச்சு மடமடன்னு ஓடணும். நமக்காக, நம்ம சுற்றி நம்ம மேலே உண்மையான பாசத்தோடு இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்காக நம்ம சோர்ந்து இருக்காமல் ஓடணும். துணிஞ்சு செயல்பட்டுட்டே இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் காலம் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். தயங்கி தயங்கி யோசித்து நிற்கிறவங்களுக்கு காலம் வாய்ப்பையே கொடுக்காது. இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மைகள். இதை யோசித்து வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்க பாருங்கள். இல்லாததுக்காக தேடி தேடி ஓடாமல் தடுக்கி விழுந்துட்டா சோர்ந்து இருக்காமல் நீங்கள் வாழ்க்கையில் ஓடணும். எப்படி தெரியுமா? திருடனா, பேராசக்காரனா, அப்படி ஓடணும். எப்படி திருடனா? அன்பு செலுத்துறதுல. திருடன் பண்ணுறது யாருக்காச்சும் தெரியுமா? திருட்டுத்தனமாக தான் பண்ணுவான். அன்பு செலுத்துறத, நம்ம செலுத்துகிற அன்பு யாருக்கும், அதாவது புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அன்பு செலுத்துங்க. ஒருத்தர் மேலே அன்பு அப்படி செலுத்துங்க. பேராசக்காரனாக இருங்க. எதில்? நம்மளுடைய அறிவை பெருக்கிக்கிறதுல பேராசக்காரனாக இருங்க. இப்படி தான் வாழ்க்கையில் திருடனாகவும் பேராசக்காரனும் இருக்கணும். இதெல்லாம் யோசித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும். சோர்ந்து இருக்கக்கூடாது. வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.